Next, for Emerson, who among the following was not one of those who were only young men in libraries when they wrote books? அதாவது எமர்சனோட உங்களுக்கு அந்த எஸ்ஏ அமெரிக்கன் ஸ்காலர்ல அவர் சொல்லுவாரு, அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கிறப்பமே வந்து புத்தகம் எழுதிட்டாங்க. ஒன்லி யங் மேன் இன் லைப்ரரிஸ் வென் தே ரோட் புக்ஸ். 3 பேர் சொல்லுவாரு. அதுல ஒருத்தர் மட்டும் இந்த லிஸ்ட்ல கிடையாது. சிசேரோ, பர்டன், லாக், பேக்கன். இந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் அவர் சொன்ன லிஸ்ட்ல கிடையாது. மத்தவங்க எல்லாமே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா புக் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது யாரு? I'll go to the answer. பர்டன். பர்டன் தான் ஆன்சர். மத்த 3 பேர் வந்து அவங்க ஒன்லி யங் மேன் இன் லைப்ரரிஸ் அப்பவே புத்தகம் எழுதிட்டாங்க. சிசேரோ, லாக், பேக்கன். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. சிசேரோ, லாக், பேக்கன். In which year was the Abbey Theatre founded by Lady Gregory, W.B. Yeats, Edward Martyn open to the public? Abbey Theatre எந்த வருஷம் வந்து ஃபவுண்ட் பண்றாங்க, எந்த வருஷம் பப்ளிக் திறந்து விடுறாங்க? 1904, 14, 16, 18. எஸ், 1904. ஏன்னா உங்களுக்கு வந்து எய்ட்ஸ், W.B. Yeats கொடுத்தாலே நீங்க அயர்லாந்து ஞாபகம் வச்சுக்கணும். அயர்லாந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த அபே தியேட்டர் ஞாபகத்துல வரும். நீங்க யூ டேக் எனி லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் புக் நீங்க எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அபே தியேட்டர் தான் என்ட்ரியா இருக்கும். அதனால கேள்விகள் வந்து வரலாம். அப்புறம் 1916 உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஈஸ்டர் 1916 அவர் எழுதின ஒரு ஃபேமஸ் போயம். 23 அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க எய்ட்ஸுக்கு. ஓகே, அடுத்தது தி எபிடாஃப் ஆன் எய்ட்ஸ் டூம்ஸ்டோன். எய்ட்ஸோட டூம்ஸ்டோன்ல இருக்கிற எபிடாஃப் எது? First, here lies one whose name was written in water. Nothing of him doth that fade, but doth suffer a sea change into something rich and strange. Adwa. C. Cast a cold eye on life, on death, horseman pass by. D. I had a lover's quarrel with the world. இந்த 4 எபிடாஃப்ல W.B. Yeats ஓட எபிடாஃப் டூம்ஸ்டோன்ல எந்த எபிடாஃப் இருக்கு? எஸ், we'll go to the answer. C. Cast a cold eye on life, on death, horseman pass by. அது வந்து ஏட்ஸோட டூம்ஸ்டோன்ல இருக்கு. அது அவரோட போயம் அண்டர் பென் புல்பென், அந்த போயம்ல இருந்து அந்த லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கீட்ஸோட டூம்ஸ்டோன்ல இருக்கு. Here lies one whose name was written in water. நம்ம அடோனில பார்த்தோம். ஷெல்லி அது பாத்தீங்கன்னா அந்த ஏரியல் சொன்ன லைன் a sea change, அந்த லைன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் I had a lover's quarrel with the bird. Next, the work Matthew Arnold published under the pseudonym A for Arnold. அந்த A அப்படிங்கிற pseudonym வச்சுக்கிட்டு மேத்யூ ஆர்னால்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ண ஒர்க் எது? The Strayed Reveller and Other Poems, Empedocles on Edna and Other Poems, C. Merope, a Tragedy, D. Tyresis, அது வந்து எலிஜி இல்லையா? சோ இந்த ஏ அப்படிங்கிற சூடனிமை யூஸ் பண்ணிக்கிட்டு மேத்யூ ஆர்னால்ட் பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் எது? I'll go to the answer. A. The Strayed Reveller and Other Poems. சோ ஒரு கேள்வி கேட்கலாம், ஆர்னால்டு யூஸ் பண்ண சூடனிம் எது? ஏ. அது ஒரு கொஸ்டினா வரலாம். இல்ல மேத்யூ ஆர்னால்டு போயட்ரி கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து வச்சுங்க. இது வந்து The Strayed Reveller and Other Poems, இல்ல Empedocles, EMPECODLES on Edna, அது ஒரு கலெக்ஷன். இது வந்து ஒரு பிளே, மெரோப் அ ட்ராஜடி. அப்புறம் தைரசிஸ் உங்களுக்கு தெரியும், எலிஜி, அவரோட ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹியூ கிளஃப் மறைவுக்காக எழுதினது. சோ நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த பிளே ரிட்டன் பை ராபர்ட் பிரவுனிங். ராபர்ட் பிரவுனிங் எழுதின பிளே இது? ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராஃபோர்ட், பி பெல்ஸ் அண்ட் போமிகிரானேட்ஸ், சி டிராமட்டிஸ் பர்சோனி, டி த ரிங் அண்ட் த புக். இதுல அவர் எழுதின பிளே இது? எஸ், ஸ்ட்ராஃபோர்ட், ஏ. ஃபர்ஸ்ட் ஏ தான் வந்து பிளே. ஸ்ட்ராஃபோர்ட் எப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது போயட்டா இருந்தா அவங்க எழுதின பிளே நாவல் கேட்பாங்க, நாவலிஸ்டா இருந்தா அவங்க எழுதின எஸ்ஸே இல்ல போயம் கேட்பாங்க. இது ஒரு ட்ரிக் அவங்களுக்கு. அப்புறம் ராபர்ட் பிரவுனிங் இதே மாதிரி நீங்க வேர்ட்ஸ் வர்த் இல்ல அது மாதிரி அவங்க எழுதின பிளே இருந்தா பார்த்து வச்சுங்க. ராபர்ட் பிரவுனிங் வந்து ஸ்ட்ராஃபோர்ட், மத்ததெல்லாம் வந்து போயட்ரி. அது 2 போயட்ரி கலெக்ஷன். பெல்ஸ் அண்ட் போமிகிரானேட்ஸ் அது போயட்ரி கலெக்ஷன். டிராமட்டிஸ் பர்சனே போயட்ரி கலெக்ஷன். ரிங் அண்ட் தி புக் வந்து இட்ஸ் a kind of a novel. அது வந்து ஒரு மர்டர் நடக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மர்டரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன், மல்டிபிள் நரேட்டர்ஸ் அதுல வருவாங்க. நெக்ஸ்ட்,
who was reading the plays of Shakespeare at his deathbed and was buried holding a copy of Cymbeline. Cymbeline அந்த காப்பியோட அப்படியே அவங்கள புதைச்சது யாரு? ஆல்ஃபிரட் டெனிசன், ராபர்ட் பிரவுனிங், மேத்யூ ஆர்னால்ட், வில்லியம் ஹேஸ்லட். இவர் இறக்குறப்பவும் கூட வந்து ஷேக்ஸ்பியர் படிக்கிறாரு. படிச்சுட்டு வந்து அப்புறம் கடைசியில வந்து ஒரு சிம்பலின் அந்த காப்பி வச்சுக்கிட்டே வந்து அவரை புதைச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ வில் கோ டு த ஆன்சர். செக் பண்ணுங்க. ஓகே, ஏ ஆல்ஃபிரட் டெனிசன். ஸோ டெனிசன் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாகுறப்போ ஷேக்ஸ்பியர் படிச்சுட்டு சாகுறது, அவரை புதைக்கிறப்ப வந்து சிம்பலின் அந்த காப்பியை வச்சு புதைக்கிறாங்க. The only play by Virginia Woolf is Freshwater, Politan, The Fall of Robespierre, Manfred. இதுல Virginia Woolf ஓட only play இது, அவங்க எழுதின ஒரே play. So I'll go to the answer. டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, A Freshwater. Virginia Woolf ஓட only play வந்து Freshwater, a comedy. Politan உங்களுக்கு எட்கர் ஆலன் போ பிரிஸ்கிரைப்ட் கிடையாது, அவரோட only play. அப்புறம் கால்ரிட்ஜ் அண்ட் சதே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறது வந்து த ஃபால் ஆஃப் ரோபஸ்பியர், ROBESPIERRE. பைரன் வந்து மேன்ஃப்ரெட். We'll go to the next one. Which of the following was written on Woolf's epitaph? So Woolf, Virginia Woolf ஓட tombstoneல என்ன எழுதி இருந்துச்சு? ஆப்ஷன் A, of those immortal dead who live again in minds made better by their presence. Option A. B, an alien tears will fill for him, pity's long broken urn, for his mourners will be outcast men, and outcasts always mourn. The option கொடுத்திருக்கூடாதோ, ஹிம்னே வந்துருச்சு. சரி விடுங்க, அடுத்தது. C, death is the enemy, against you I will fling myself, unvanquished and unyielding, O death, the waves broke on the shore. ஆப்ஷன் டி, called back. சோ இது வந்து வெர்ஜினியா வுல்ஃபோட டூம்ஸ்டோன்ல கல்லறையில வந்து இருக்கிற வார்த்தை. கண்டிப்பா பி இருக்காது, ஏன்னா அது நான் தெரியாம கொஞ்சம் அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஹிம் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, சி தான் ஆன்சர். வெர்ஜினியா வுல்ஃபோட கலர்ல இருக்கிறது வந்து டெத் இஸ் த எனிமி, அதான் ஆன்சர். டெத் இஸ் த எனிமி, அகைன்ஸ்ட் யூ ஐ வில் ஃபிளிங் மை செல்ஃப், அன்வாங்க்விஷ்ட் அண்ட் அன்யீல்டிங் ஓ டெத், த வேவ்ஸ் broke on the shore. இந்த லைன் வந்து அவங்களோட ஒரு ஃபேமஸ் ஒர்க் த வேவ்ஸ் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது. மத்தது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் இலியட், ஆஃப் தோஸ் இம்மார்டல் டெட் ஹூ லிவ் அகைன் இன் மைண்ட்ஸ் மேட் பெட்டர் பை தேர் பிரசன்ஸ், அது வந்து ஜார்ஜ் இலியட். ரெண்டாவது வந்து வைல்டு, ஆஸ்கார் வைல்டு, ஏன்னா காஸ்ட் அவே, காஸ்ட் மென், அவுட் காஸ்ட், ஏன்னா அது வந்து ஒரு ஹோமோசெக்சுவல், அதனால வந்து அவர் தண்டிப்பாங்க, அதனால அந்த லைன்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து எமிலி டிக்கன்சன், ரெண்டே வார்த்தை தான், கால்டு பேக், கடவுள் என்னை திரும்பி அழைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இது வந்து நீங்க பார்க்கலாம், இதான் அந்த இடம், வெர்ஜினியா வுல்ஃப் இங்கதான் புதைச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து அங்க ஒரு சின்ன கலர் மாதிரி, இந்த மரத்துக்கீழே அவங்க இருக்கிற மாதிரி. அப்ப இந்த இது வந்து டேவ்ஸ் அவங்க ஒர்க்ல இருந்து அந்த லைன்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், which of the following is not part of George Eliot's scenes of clerical life? So scenes of clerical life வந்து ஒரு முக்கியமான ஒர்க், அவங்களோட பிகினிங்ல எழுதுனது. அதுல 4 ஆப்ஷன்ல ஒரு ஒர்க் வந்து அந்த சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப்ல வரல. அது எது? The sad fortunes of the Reverend Amos Barton, அடுத்தது மிஸ்டர் கில்ஃபில்ஸ் லவ் ஸ்டோரி, சி ஜேனட்ஸ் ரெபெண்டன்ஸ், டி சில்லி நாவல்ஸ் பை லேடி நாவலிஸ்ட். இந்த 4 ஒர்க்ல ஒரு ஒர்க் வந்து ஜார்ஜ் எலியட்டோட சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப்ல வரல. இது ஒரு நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. அவன் ஒரு வேற ஆப்ஷன் யூஸ் பண்ண, நான் இப்ப வேற ஆப்ஷன் மட்டும் மாத்திருக்கேன். 3 ஆப்ஷன் இங்க கரெக்ட். இது ஓகேவா? சிம்பிள். ஒரு க்ளூ என்னன்னு சொன்னா, எல்லாமே இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இதுல எது ஷார்ட் ஸ்டோரி இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் அதான். எது இருக்க முடியாது, அத டைட்டில பார்த்தாலே தெரியும், இது ஷார்ட் ஸ்டோரின்னு அப்படி பேர் வைக்க மாட்டாங்க. சோ அப்படின்னு பார்த்தா அதான் ஆன்சரா இருக்கும். எஸ், டி சில்லி நாவல்ஸ் பை லேடி நாவலிஸ்ட். ஆனா அது எழுதுனது ஜார்ஜ் எலியட் தான். மத்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ். த சேட் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த ரெவரண்ட் அமோஸ் பார்டன், மிஸ்டர் கில்ஃபில்ஸ் லவ் ஸ்டோரி, ஜேனட்ஸ் ரெபெண்டன்ஸ். இந்த 3 ஒர்க் தான் உங்களுக்கு என்னவா பப்ளிஷ் ஆகுது? சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃபா பப்ளிஷ் ஆகுது. இது வந்து அவங்க வந்து கடுப்புல எழுதுனது சில்லி நாவல்ஸ் பை லேடி நாவலிஸ்ட். ஏன்னா எல்லாம் வந்து இந்த மேல் நாவல்ஸ் பார்த்து இமிடேட் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்காங்க, அதை போய் கடுப்பாக்கி பார்த்து எழுதுனது. நெக்ஸ்ட், இன் நைட் ஆஃப் த ஸ்கார்பியன்,
the poison lost its sting after எத்தனை மணி நேரம் கழிச்சு அந்த இது கம்மி ஆகுது? 10 hours, 12 hours, 20 hours, 24 hours. ஈஸி கொஸ்டின் இல்லையா? சோ அந்த தேல் கடிச்சதுக்கு அப்புறமா எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்து அந்த விஷம் இறங்குது? எஸ், 20 hours. சோ இன்னொரு கேள்வி, எத்தனை மணி நேரம் மழை பெய்யும் முன்னாடி? அது தொடர்ந்து மழை பெய்யறத சொல்றாங்க. எஸ். அப்ப இதே மாதிரி கேள்வி கண்டிப்பா வரும். ஏதாவது உங்களுக்கு கேட்கணும். 10 hours பெய்யுது, மழை பெய்யுது, இது வந்து உள்ள வந்துட்டு அப்புறம் 20 மணி நேரம் கழிச்சு அந்த விஷம் வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட், Ezekiel's Night of the Scorpion was published as a part of எந்த poetry collectionல இது பார்ட்டா பப்ளிஷ் ஆகுது? The Unfinished Man, The Exact Name, Hymns in Darkness, then Latter Day Psalms. I'll go to the answer. அதாவது Night of the Scorpion எந்த poetry collectionல பப்ளிஷ் ஆகுது? B, The Exact Name. ரைட்டா? மத்த எல்லாமே அவரோடது, அதனால ஞாபகம் வச்சுங்க. Ezekiel, The Unfinished Man, Hymns in Darkness, Latter Day Psalms. Latter Day Psalms தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்குறாரு. இது ஈஸி, நான் ஏற்கனவே கேட்டதுதான், சும்மா மாத்தி கேட்டிருக்கேன் அவ்வளவுதான். Which of the following is not a part of Mulk Raj Anand's Village Trilogy? Village Trilogyல எது வந்து கிடையாது? The Village, Across the Black Waters, The Sword and the Sickle, The Private Life of an Indian Prince. இந்த 4 ஒர்க்ல ஒரு ஒர்க் வந்து வில்லேஜ் ட்ரிலாஜி கிடையாது. ஆனா எல்லாமே முல்க் ராஜ் ஆனந்த் எழுதுனது. ஏன் இது அடிக்கடி கேட்கணும், இது கண்டிப்பா கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முல்க் ராஜ் ஆனந்த் அப்படின்னா இந்த வில்லேஜ் ட்ரிலாஜி ஃபேமஸ். எஸ், ஆன்சர் டி. டி வந்து ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் an autobiographical work, The Private Life of an Indian Prince. மத்த எல்லாமே வந்து வில்லேஜ் ட்ரிலாஜி. The Village, Across the Black Waters, The Sword and the Sickle. Next, who translated Cilappatikaram into English as The Tale of an Anklet and Epic of South India? அப்படின்னு யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா? ஏ.கே. ராமானுஜன், ஆர். பார்த்தசாரதி, சரோஜினி நாயுடு, கமலதாஸ். சோ கண்டிப்பா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான். அது யாரா இருக்கும்? The Tale of an Anklet. We'll go to the answer. B, ஆர். பார்த்தசாரதி. சோ ஆர். பார்த்தசாரதி வந்து இது சிலப்பதிகாரம் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஏ.கே. ராமானுஜன் வந்து உங்களுக்கு வந்து அந்தாலஜி, அதாவது 400 அகநானூறு பொன்னானூறு, அதுல இருந்து எடுத்து ஒரு கலெக்ஷன், The Interior Landscape, Love Poems from a Classical Tamil Anthology. அத பண்றது ஏ.கே. ராமானுஜன். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை டிரான்ஸ்லேட் பண்றது ஆர். பார்த்தசாரதி. Fill up the blank in the lines from Toru Dutt's Our Causenaria Tree. அப்போ கடைசியில அந்த Causenaria Tree வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி வந்து நான் வந்து உனக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, Therefore I fain would consecrate a dash upon thy honor, tree beloved of those who now in blessed sleep for I repose. அவங்க என்ன சொல்றாங்க, உன்னை ஹானர் பண்ற மாதிரி நான் என்ன எழுதுவேன்? ஓட், வேர்ட்ஸ், லே, எலிஜி. சம்டைம்ஸ் எது ஆடா இருக்குன்னு பாருங்க. இந்த இதுல எது ரொம்ப ஆடான வார்த்தையா இருக்கு, பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அது கூட ஆன்சரா இருக்கலாம் இல்ல? ஓட், வேர்ட்ஸ், லே, எலிஜி. எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா சி தான் வித்தியாசமா இருக்கு. லேனா போயம்னு அர்த்தம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணுவேன், உனக்காக ஒரு லே எழுதுவேன், ஒரு போயம் எழுதுவேன், அந்த போயம்ல நீ என்னைக்கும் வந்து இம்மார்டலா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், fill up the blank in the lines from Sarojini Naidu's The Soul's Prayer. Life is a prison of my light and death the dash of my face. இது என்ன கடைசி லைன் Soul's Prayerல. The death the dash of my face. Mirror, shade, darkness, shadow. Mirror, shade, darkness, shadow என்னன்னு சொல்றாங்க. டெத் வந்து என்னவா இருக்கும்? எஸ், குட் வினிதா. குட் ஆன்சர் டி, ஷேடோ. டெத் த ஷேடோ ஆஃப் மை ஃபேஸ். லைஃப் வந்து பிரிசம் ஆஃப் மை லைஃப், லைட். ஓகேவா? சோ லைஃப் வந்து பிரிசம், டெத் வந்து ஷேடோ. ஷேடோ ஆஃப் டெத் தான்ல, அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ஷேடோ ஆஃப் டெத். நெக்ஸ்ட், த வைகை இன் மதுரை is stereotypically depicted as carrying away 3 village houses அடிச்சிட்டு போயிடும், 2 cows அடிச்சிட்டு போயிடும், கோபி அண்ட் பிருந்தாவை அடிச்சிட்டு போயிடும், ஒரு பிரெக்னென்ட் விமன், அவங்களுக்கு வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்கலாம். எத்தனை மணி நேரத்துல? the first quarter hour, the first half hour, the first 1 hour, the first 2 hours. அந்த வைகை ரிவர் அந்த போயம்ல ஃபர்ஸ்ட் எத்தனை அவர்ல எத்தனை இதுல வந்து இத்தனை பேரு, 3 வீடு, 2 மாடு, ஒரு பிரெக்னென்ட் உமன், 3, 2, 1. So answer. So we'll go to the answer. First half hour. First அரை மணி நேரத்துல. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அரை மணி நேரத்துல ஒரு பெண்,
2 மாடு 3 இது அப்படியே பாத்தீங்கன்னா half 1 2 3 போகுது. அப்படியாவது வச்சுங்க. சோ ஃபர்ஸ்ட் half an hour ஒரு பிரெக்னன்ட் உமன் ஆன 2 ஐடென்டிக்கல் ட்வின், அதுக்கப்புறம் 2 மாடு கோபி அண்ட் பிருந்தா 3 வில்லேஜஸ். நெக்ஸ்ட், what according to your Anantha Murthy is the late motive of Tughlaq? So Tughlaqோட recurring motive என்ன? அதாவது லீடிங் மோட்டிவ், லேட் மோட்டிவ், LEITMOTIV, லேட் மோட்டிவ்னு சொன்னா லீடிங் மோட்டிவ், முக்கியமான தீம் என்னன்னு கேக்குறாரு. பிரேயரா, கரன்சியா, கேபிட்டலா, மர்டரா? ஏன்னா யுவர் அனந்தமூர்த்தி வந்து துக்ளக் வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காரு. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து துக்ளக் வந்து அனலைஸ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இதுதான்பா மேஜர் தீம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் ஆசிஸ் வர்ற வரைக்கும் இதான் நடக்குது. ஏன்னா ஆசிஸ் வச்சு அதான் பண்றான். ஆன்சர் வந்து பிரேயர். சோ பிரேயர் ஏன்னா கடைசியில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாவையும் பிரதரையும் பிரேயர் பண்றப்ப கொல்றான். அதுக்கப்புறம் அங்க வந்து இமாமுதீன் அவன் என்ன பண்றான், பிரேயர் பண்ண வரான். பட் அவனும் வந்து ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் இவன் பிரேயர் பண்றப்ப கொலை பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஜியாசுதீன் அப்பாசித் அவனை வச்சா பிரேயர் தௌலதாபாத்ல நடத்துவான், ஆசிஸ் வந்து நடத்துவான். சோ பிரேயர் வந்து ஒரு லீடிங் மோட்டிஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுவர் அனந்தமூர்த்தி சொல்றாரு. நெக்ஸ்ட், இது இன்ட்ரோடக்ஷன்ல. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஏன் அப்படின்னு சொன்னா த்ரூஅவுட் அது வந்து வந்துகிட்டே இருக்குங்கிறாரு. த்ரூஅவுட் the use of prayer for murder is a reminiscent of what Tughlaq himself did to kill his father. அது வந்து த்ரூஅவுட் வந்து ஒரு சிம்பாலிக்கா வருதுன்னு சொல்றாரு. symbolic of the fact that his life is corrupted at its very source. ஏண்டா பிரேயர் பண்ணவே கொலை பண்ண. இப்ப நம்ம ஹாம்லெட் விட்டா கொலை கூட பண்ண மாட்டான். ஹாம்லெட் வந்து ஐயோ எங்க அங்கிள் கொலை பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அவன் கொலை பண்ண மாட்டான். இந்த பையன் பாத்தீங்கன்னா கொலை பண்றான், பேட் பாய். நெக்ஸ்ட், இன் துக்ளக் who is described as someone only interested in playing chess with the shadows of the dead. பாத்தியா, shadows of the dead வந்துட்டே இருக்கு. சோ யார் வந்து அது ஆசிஸ், ஆசாம், பரணி, நஜீப். சோ யார் வந்து interested in playing chess with the shadows of the dead? So we'll go to the answer. ஒரு கைண்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் வச்சுக்கோங்களேன். he has something to with past. அதான் உங்களுக்கு க்ளூவா கொடுக்குறேன். எஸ், சி பரணி. பரணி வந்து ஒரு ஹிஸ்டாரியன். சோ ஒரு ஹிஸ்டாரியன் அப்படிங்கிறதுனால he is more interested in the shadow of the dead. அப்ப ஆசிஸ் நமக்கு தெரியும், ஆசிஸ் வந்து ஒரு தோபி. அவன் வந்து அந்த சட்டெல்லாம் போட்டானே விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆட்டையை போடுறான். கிட்டத்தட்ட 500 சில்வர் தினார்ஸ். ஆசாம் வந்து அவனோட ஃப்ரெண்டு, ஒரு காமன் பிட் பாக்கெட். பரணி வந்து ஹிஸ்டாரியன், நாஷிப் வந்து பாலிட்டிஷியன். அப்ப பாலிட்டிஷியன் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான், who wants pawns of flesh and blood, PAWN, செஸ்ல வர மாதிரி. நெக்ஸ்ட், which of the following is not true of Ain-ul-Mulk? Ain-ul-Mulk பத்தி எது இங்க வந்து உண்மை கிடையாது. ஆப்ஷன் ஏ, Tughlaq's childhood companion, Tughlaq's fellow champion in chess. He is he is marching on Delhi with an army of 30,000. D, he has become a backbone of the rebels. இல்ல எது வந்து Ain-ul-Mulk பத்தி சரியான டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. we'll go to the answer. கொஞ்சம் யோசிங்க. we'll go to the answer. yes, D, he has become a backbone of the rebels. அவன் யார் ரிபல் சொன்னான், அவனே ராஜா, ரைட்டா? அவன் தான் படையெடுத்து வரான், அவன் ரிபல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். Tughlaq's childhood companion, Tughlaq's fellow champion in chess. இப்ப எல்லாமே வந்து ஒரிஜினல் இருந்து எடுத்து போட்டதுதான், எங்க பார்த்தாலும் எடுக்கல. ஒரிஜினல் இருந்து அப்படியே இந்த லைன்ஸ் தான் கோட் பண்றேன். நெக்ஸ்ட், he is marching on Delhi with an army of 30,000. இது வந்து யாரு பேக் போன் அப்படின்னு சொன்னா ஷேக் இமாமுதீன். ஷேக் இமாமுதீன் ஏற்கனவே வந்து ஒரு ரயட், கான்பூர்ல ஒரு ரயட்டை பண்ணிட்டாரு, இப்போ வந்து டெல்லியில பண்றான். அதுக்கப்புறம் தான் ஷேக் இமாமுதீன் வந்து போட்டு தள்ளுவாரு. ஒரு என்ன மாதிரி இவன மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க போக சொல்லுவாரு. Ain-ul-Mulk வந்து ஷேக் இமாமுதீனை கொண்டுடுவான். அதுக்கப்புறம் Ain-ul-Mulk இவன் வந்து கேப்சர் பண்ணிடுவான். நெக்ஸ்ட், Shihab-ud-din யாரு? Shihab-ud-din is the governor of Awadh, the governor of the Deccan, the prince of Kanush, the prince of Shampanshah. So Shihab-ud-din யாரு? So I'll go to the answer. Tughlaq. Shihab-ud-din. Shihab-ud-din. Okay, let's go to the answer. So Shihab-ud-din யாருன்னா the prince of Shampanshah, அதோட பிரின்ஸ். இப்போ கவர்னர் ஆஃப் ஆவத் யாருன்னா Ain-ul-Mulk. இப்போ கவர்னர் அவன் தான் இப்ப படையெடுத்து வரான் டெல்லியை நோக்கி. ஏன் படையெடுத்து வரான்? துக்ளக் என்ன பண்றான், Ain-ul-Mulk வந்து டெக்கனுக்கு போக சொல்றான், சவுத்துக்கு. த கவர்னர் ஆஃப் த டெக்கன்.
சோ துக்ளக் வந்து Ain-ul-Mulk வந்து டெக்கனுக்கு அமிச்சனால அவனுக்கு கோவம் வருது. ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக கீழே அனுப்புறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆபத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து Ain-ul-Mulk அனுப்புவான். Ain-ul-Mulk வந்து எல்லா படையும் வந்து போட்டு தள்ளுவான். இப்ப அவன் தான் அங்க கவர்னரா இருக்கான். அவன் தான் டெல்லி படையெடுத்து வரான். அதுக்கப்புறம் போர்ல வந்து அந்த செஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான். அப்ப Ain-ul-Mulk வந்து அவன் மன்னிச்சு விட்டுருவான் துக்ளக்கு. அப்ப சொல்றான், டேய் நீ டெக்கனுக்கு எல்லாம் போவானா, நீ அங்கேயே இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்துக்கு அமுச்சு விட்டுருவான். அப்புறம் இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா பேட்டில் அட் கனூஜ், அந்த பிளெயின்ஸ், அந்த நிலப்பரப்புல நடக்குது. இந்த மீன் டைம் வந்து இப்ப இவன் போருக்கு போயிருக்கான். டெல்லியை யார் பாத்துக்கிறா? டெல்லியை பாக்குறதுக்கு வந்து ஒருத்தனை கூப்பிடுறான். அதுதான் வந்து Shihab-ud-din. Shihab-ud-din வந்து the prince of Sampan Shah to look after Delhi in Tughlaq's absence. ஆனா என்ன பண்றான், அவன் வந்து அந்த அமீர்ஸ் அவன் கூட சேர்ந்துகிட்டு இவனை கொல்ல பாக்குறான். அப்புறம் கடைசியில வந்து Shihab-ud-din அவன் கொண்டு போட்டுருவான். கொலை துக்ளக்கோட கொலை, அதுக்கு தான் கையால கொண்டது. மத்தவங்கள கூட ஆள் வச்சு கொண்டிருப்பான் போது Shihab-ud-din வந்து கொண்டுடுவான். ஓகேவா? சோ அப்ப அந்த அமீர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. தர்பர் காஸ் நேரா போயிட்டு பேலஸ்ல போயிட்டு இவங்க கூட பிரேயர் பண்ற மாதிரி கொண்டுடலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவன் அவங்கள போட்டுருவான். நெக்ஸ்ட், தி ஆக்ஷன் ஆஃப் த பிளே துக்ளக் ஓபன்ஸ் இன் டெல்லி இந்த இயர் 1327. 1327ல டெல்லியில இந்த இயர்ல ஆரம்பிக்குது. அண்ட் லேட்டர் ஷிஃப்ட் டு தௌலதாபாத்ல எந்த இயர்ல வந்து ஆக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகுது? 1330, 1332, 1334, 1336. சரியா? சோ துக்ளக் வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து 1327. அப்புறம் வந்து ஒரு சில வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷம் வச்சுப்போம். 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னா தௌலதாபாத்துக்கு வந்து மாறுறாங்க. அந்த இயர்ல வந்து 1332ல அவங்க ஆக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. சோ அப்பதான் வந்து இந்த காப்பர் காயின்ஸ் எல்லாம், சில்வர் காயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நாசமா போச்சு நாடு. நெக்ஸ்ட், ஹவு ஓல்ட் வாஸ் சல்டன் முகமது துக்ளக் when he went to தௌலதாபாத் first? அப்ப அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் முதல்ல அங்க வந்தப்போ அவனுக்கு எத்தனை வயசு? 21, 24, 31, 34. சோ இது ஒரு ரெஃபரன்ஸ்ல வரும். அப்ப நான் வந்தேன், ஏன்னா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா சொல்லுவான், ஒரு யூத் கிட்ட பேசுவான், உனக்கு என்னடா வயசும்பா? அவன் சொல்ல, எனக்கு 19 வயசு. 19 வயசாடா, நான் தௌலதாபாத் வரப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட உன்னோட கொஞ்சம் தான் வயசு அதிகம், 21 வயசு தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். 21. சரியா? சோ எனக்கு வந்து 21 வயசு அப்படின்னு அவன் பேசுவான். நெக்ஸ்ட், for Tughlaq, whose words used to transport him but has now just a web of words. முதல்ல வந்து இந்த ஆளை பத்தி படிச்சா அப்படியே வந்து அவர் மெய் மறந்து போவாரு. இப்ப அவனை கூட படிக்க முடியல. யார் அது? இமாம் அபு ஹனிஃபா, ரூமி, ஃபக்ர் உத்தின், தென் மபார் எஷான் ஷா. சோ துக்ளக் வந்து முன்னாடி சொல்லுவான், தௌலதாபாத் முன்னாடி வரலப்போ நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், ஜாலியா இருந்துச்சு, இப்ப படிக்க முடியல, படிச்சாலும் எனக்கு வந்து வெப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியுது. ஈஸி. இவர்தான் ரொம்ப ஃபேமஸான பர்ஷியன் போயட். ஒரே போயட் தான். யார் இருக்க முடியும்? ஒரே ஒரு பர்ஷியன் போயட். என்னது, ரூமி நீங்க படிக்கலையா அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்றாங்க, அதனால படிச்சிடணும். சோ ரூமி. பரணி வந்து என்ன படிச்சிருக்க? பரணி யாரோட புத்தகத்தை படிக்கிறாரு? இமாம் அபு ஹனிஃபா. இமாம் அபு ஹனிஃபாவோட புத்தகத்தை படிக்கிறது வந்து பரணி. ரூமியோட வந்து இப்ப படிச்சு இப்போ ஒண்ணுமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது துக்ளக். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபக்ர் உத்தின் அவன் வந்து என்ன பண்றான், பெங்கால்ல வந்து துக்ளக் அகைன்ஸ்டா படையெடுக்கிறான். அதுக்கப்புறம் மாபர் எஷன் ஷா, EHSAN அவன் என்ன பண்றான், நான் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனே டிக்ளேர் பண்ணிடுறான். நான் இனிமேல் வந்து துக்ளக் ஆட்சிக்கு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரூமி ஞாபகம், ரூமி ரொம்ப ஃபேமஸான பர்ஷியன் போயட். சில லைன்லாம் வந்து நீங்க மறக்க முடியாத ஒரு லைன்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எவ்ரி ஃபைபர் ஆஃப் மை பீயிங் இஸ் இன் லவ் வித் யூ. என்னோட நாட்டின் நரம்பு ஒவ்வொரு இது எல்லாமே வந்து உன் மேல காதல் வயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமி ஒரு போயம்ல எழுதியிருக்கிறார். நீங்க கேட்கலாம், இது மட்டும் ஏன் சார் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட், என்ன நல்ல லைன். Who said a man must commit a crime at least once in his lifetime? Only then will his virtue be recognized. அப்படின்னு யார் சொல்லிருக்க முடியும்? ஆசிஸ், ஜியாசுதீன் அப்பாசித், துக்ளக் ஸ்டெப் மதர். சோ யார் வந்து இந்த வரியை சொல்றா? A man must commit a crime at least once in his lifetime. ஒருத்த மட்டும்தான் முதல்ல இருந்து பிகினிங் வரைக்கும் ஊரை ஏமாத்திட்டு எப்படியாட்ட அவன் ஏதாட்ட திட்டம் போட்டா இவன் ஏதாட்ட ஒரு திட்டம் போட்டு ஆட்டையை போடுறது. எஸ், ஆசிஸ். சோ அப்ப உங்களுக்கு தெரியும், ஆசிஸ் வந்து தௌலதாபாத்துக்கு போற வழியில வந்து அந்த ஜியாசுதீனை கொண்டுட்டு ஜியாசுதீன் மாதிரி இவன் போவான். ரைட்டா? ஜியாசுதீன் வந்து the descendant of the caliphs. அப்புறம் கிட்டத்தட்ட இப்ப 7 வருஷம் ஆகி போச்சு துக்ளக் வந்து ஒட்டுமொத்தமா ஆட்சிக்கு வந்து.
அப்புறம் ஸ்டெப் மதர் வந்து யாரை கொலை பண்றாங்க, நாஜிபை கொலை பண்றாங்க. கடைசியில அவங்க வந்து ஸ்டோன் டு டெத் அந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க துக்ளக். சோ நெக்ஸ்ட், சோ இதான் கடைசியில வந்து நமக்கு தெரியும் இவனையும் மன்னிச்சு விட்டுருவான். ஆசிஸை கண்டுபிடிச்சிருவான். சோ எப்படி வந்து ஐன்-உல்-முல்க மன்னிச்சு விட்டானோ அந்த செஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக ஆசிஸையும் மன்னிச்சு விடுவான். அப்ப ஆசிஸ் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், ஆசாம கொலை பண்ணிருப்பான். ஏன்னா ஆசாம் வந்து நான் இருக்க மாட்டேன் ஓடுவேன் அப்படின்பா. அப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்றான். அப்ப ஆசாம் ஷஹான்ஸ் அந்த ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசிஸ்ட் சொல்லுவான், டேய் நீ வந்து யூ ஷுட் டிஸப்பியர், நீ மறைஞ்சு போயிடணும் அப்படின்பா. So you will have to return to Arabia after Azam Jahan's funeral. ஆசி சொல்றான், நம்ம கை வந்து தலைவரை கவலைப்படாதுங்க, it will certainly won't be the first time I have done that. அப்போ கடைசியில என்ன சொல்றான்னா, சரி நீ என்ன பண்ற, go to the Deccan, கீழே போ, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். யாருக்கு? குருஷ்ராவ் மாலிக், அவனுக்கு லெட்டர் கொடுக்குறேன். அவனோட ஆர்மில அவனோட ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். So with this we finish, we'll go to the next one. சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் நான் அப்படியே முடிச்சிடறேன். அதாவது பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்து நான் அரிஸ்டாட்டில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரிஜினல் ஒன்னு படிச்சேன். அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லாததெல்லாம் அதுல இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து நான் அப்படியே இந்த எண்ட் ஆஃப் செஷன் வந்து அப்படியே பாலிடிக்ஸ் ஒரிஜினல்ல இருந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு முடிச்சிடுறேன். ஐடென்டிஃபை த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் பொய்டிக்ஸ். ஆப்ஷன் ஏ தாமஸ் ட்வைனிங் பொய்டிக்ஸ், சாமுவல் ஹெச் புட்சர்ஸ் த பொய்டிக்ஸ், இன்கிராம் பைவாட்டர் அவரோட அரிஸ்டாட்டில் ஆன் தி ஆர்ட் ஆஃப் போயட்ரி, ஜார்ஜ் வேலியோட அரிஸ்டாட்டில் பொய்டிக்ஸ். இந்த எத்தனை டிரான்ஸ்லேஷன்ல முதல்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் பொய்டிக்ஸ் எது? ஓகேவா? சம்டைம்ஸ் என்னோட கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருவேன், ஏன்னா உங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால ஆன்சர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா எஸ், ஏ தான் ஆன்சர். தாமஸ் ட்வைனிங் பொய்டிக்ஸ் அதுதான் முதல்ல வந்த டிரான்ஸ்லேஷன் 1789ல. மத்தது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வருது. நான் ஃபாலோ பண்ற டிரான்ஸ்லேஷன் வந்து ஃபோர்த், ஜார்ஜ் வேலி WHALLY அவரோட அரிஸ்டாட்டில்ஸ் பொய்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு நடத்துறப்ப இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா இந்த பிரிண்ட் என்கிட்ட இல்ல. இந்த பிடிஎஃப்ல பார்த்தேன், பிடிஎஃப்ல வந்து ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு. என்னன்னா லெஃப்ட் பக்கம் வந்து காமெண்ட்ரி, ரைட் பக்கம் வந்து டிரான்ஸ்லேஷன். இது தெரியாம நான் வந்து அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த புக். ஆனா நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இதுல உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன் அப்போ. சோ இந்த புக்கை நான் இப்போ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இன்னும் கால்வாசி மட்டும் முடிக்கணும். அதுவும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே. ஃபார் அரிஸ்டாட்டில், which of the following is not one of the three ways in which arts differ from one another as they do their mimesis? அதாவது கலைகள், பல கலைகள் இருக்கு. பெயிண்டிங் இருக்கு, உங்களுக்கு வந்து டிராமா இருக்கு, இல்ல போயட்ரி இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு கலைகளும் எப்படி டிஃபர் ஆகுது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, அதான் கேள்வி. அவரு 3 வகையா டிஃபர் ஆகுதுன்னு அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு பொய்டிக்ஸ். எப்படி? இன் டிஃபரண்ட் மேட்டர், ஆன் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ், பை டிஃபரண்ட் மெத்தட்ஸ், அட் டிஃபரண்ட் டைம்ஸ். சோ இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தப்பு, மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? வில் கோ டு தி ஆன்சர் டி, அட் டிஃபரண்ட் டைம்ஸ். அது நான் சும்மா கொடுத்தது. அப்போ ஒரு இந்த கலைகள் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இன் டிஃபரண்ட் மேட்டர், இன் வாட், எப்படி டிஃபர் ஆகுது, அது என்ன மீடியம். இப்ப மியூசிக்னா சவுண்டு, பெயிண்டிங்னா கலரு, இல்ல உங்களுக்கு நாடகம் வேலை பண்ணா ஸ்பீச். சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது கலைகள், இன் டிஃபரண்ட் மேட்டர், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, இன் வாட் எப்படி அப்படிங்கிறப்போ சவுண்டா, கலரா, ஸ்பீச்சா. நெக்ஸ்ட் ஆன் டிஃபரண்ட் சப்ஜெக்ட், யார பத்தி, ஆஃப் வாட். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன, சீரியஸ் ஆர் மீன் பீப்புள், எப்படிப்பட்டவங்களை பத்தி அவங்க கவிதையோ இல்ல பெயிண்டிங்கோ வரைகிறாங்க. சீரியஸா, மீன், மோசமானவங்களை பத்தியா. அடுத்தது மூணாவது, பை டிஃபரண்ட் மெத்தட்ஸ், எந்த மோடு, ஹவு, நரேட்டிவ் மோடா, இல்ல இந்த எபிக் மாதிரி நரேட்டிவ் மோடா, இல்ல டிராமா போல டிராமாட்டிக் மோடா. சோ இப்படிதான். அப்போ கலைகள் வந்து 3 வகையா வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன் வாட், ஆஃப் வாட், ஹவு, இல்லைன்னா மேட்டர், சப்ஜெக்ட், மெத்தட். நெக்ஸ்ட், for Aristotle, what comes second to plot? Plot அப்படிங்கிறது மித்தாஸ் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது. The first principle of tragedy. பிளாட்டுக்கு அடுத்த பொசிஷன் என்னது? கேரக்டர், தாட், டிக்ஷன், மியூசிக். பிளாட்டுக்கு அப்புறம் அடுத்த பொசிஷன் என்ன வைக்கிறோம்? கேரக்டர், தாட், டிக்ஷன், மியூசிக். சோ கேரக்டர் ஈத்தாஸ், தாட் டயோனியா, டிக்ஷன் லெக்சிஸ், மியூசிக் வந்து மெலாஸ். சோ எஸ், ஏ உங்களுக்கு வந்து கேரக்டர் தான் ரெண்டாவது இடத்துக்கு கொடுக்கிறாரு, ஈத்தாஸ். So first place வந்து will go for plot, second position character.
அப்ப மொத்தம் வந்து 6 இல்லையா? பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், மியூசிக், ஸ்பெக்டக்கல். ஸ்பெக்டக்கல் வந்து ஆப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இன் ரிகார்ட் டு அரிஸ்டாட்டில்ஸ் தியரி ஆஃப் கேரக்டர், அதாவது ஆஃப் வாட் ethos, which term refers to superior, morally serious and strong? ஒரு கேரக்டர் வந்து அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு? superior, morally serious and strong அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? போயின், POIEIN, or praxis, PRAXIS, இல்ல ஸ்பௌடேயு, SPOUDAIOS, நெக்ஸ்ட் palos, PHAULOS. சோ கேரக்டர் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? So we'll go to the answer. C, ஸ்பௌடேயு, SPOUDAIOUS. இது கேரக்டர் ஒரு டிஃபைன் பண்ற வார்த்தை. நல்லா நினைச்சுங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிட்னியோட இதுல பார்த்தோம். சிட்னி வந்து அப்பாலஜி ஃபார் போயிட்ல வந்து போயன், அவர் அது அந்த காலத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? நீங்க திருப்பி போயிட்டு அப்பாலஜி ஃபார் போயிட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வேட்ஸ், VATS அதை யூஸ் பண்றாங்க. சில பேர் போயன் அப்படின்னா டு மேக், டு மேக்கர் அப்படின்னு அர்த்தம் போயிட். பிராக்சிஸ் இதை யூஸ் பண்ற வார்த்தை அரிஸ்டாட்டில். சில இடத்துல பிராக்சிஸ் போல மித்தாஸ் யூஸ் பண்றாரு. இந்த இடத்துல பிராக்சிஸ் அப்படின்னா ஆக்ஷன், டிராஜிக் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். மித்தாஸ் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிளாட் தான், ஆக்ஷன். அது வந்து சோல் ஆஃப் டிராஜடி. ஸ்பௌடேயு வந்து எப்படி கேரக்டர். அப்ப கேரக்டர் ரெண்டு வகை. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்பௌடேயு சீரியஸா இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெலோஸ், மீன் அண்ட் ட்ரிவியல், அது வந்து காமெடிக்கு போகும். ஸ்பௌடேயு வந்து டிராஜடி. அப்ப இதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் டிராஜடிக்கு வரணும், அதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் காமெடி போகுது. நெக்ஸ்ட், அப்ப இங்க பாருங்க. அப்ப பொதுவா வந்து டிராமா அப்படின்னா மென் இன் ஆக்ஷன். அவங்க வந்து எப்படி இருக்குன்னா பொதுவா வந்து ஐதர் மாரலி சீரியஸ் ஆர் மீன். ஒண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கணும், இல்ல மீனா இருக்கணும். அப்ப இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஹோமர் பாத்தீங்கன்னா ஹோமர் டீல்ஸ் வித் பெட்டர் சார்ட். அப்ப ஹோமர் வந்து சீரியஸ் மென்னை பத்தி எழுதுறாரு. நெக்ஸ்ட், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹெகிம்னான், HEGEMON, அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் மேக்கர் ஆஃப் பாரடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிக்கோசார்ஸ், NICOCHARS. சோ அவரு இந்த ஹெகம்னான் அவரும் நிக்கோசார்ஸும் டெல்ட் வித் வர்ஸ் சார்ட். சோ அவங்க வந்து ஸ்பௌடேயு, இவங்க வந்து பெலோஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப ஹோமர் வந்து ஒரு எபிக் ரைட்டர். அப்ப அவரு வந்து ஃபர்ஸ்ட் சார்ட், பெட்டர் சார்ட் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா காமெடி டென்ஸ் டு டேக் as சப்ஜெக்ட் மென் வர்ஸ். ஓகேவா? ஆனா ட்ராஜடி என்ன பண்ணும்? ட்ராஜடி டேக்ஸ் மென் பெட்டர் தென் we are. ஸ்பௌடேயு. நெக்ஸ்ட், அப்ப என்ன பண்றாரு? இப்போ நம்மளுக்கு 3 வகையா. ஒண்ணு உங்களுக்கு வந்து என்ன மேட்டர், ரெண்டாவது கேரக்டர், மூணாவது மெத்தட். அப்ப மூணாவது வந்து 2 மெத்தட் தான். ஒண்ணு வந்து நரேஷன், இன்னொன்னு வந்து டூயிங் த மைமெசிஸ், ஆக்டிங். சோ இதுதான் மெத்தட். சோ டிஃபரன்சியேஷன் பை மெத்தட். ஒண்ணு வந்து நீங்க சொல்றது வந்து நரேட், சொல்லி காமிக்கலாம். பின்னாடி வந்து ஹோமர் பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்றாரு, பின்னாடி வந்து யாரோ சொல்ற மாதிரி வரும். இன்னொரு வந்து ஆக்ஷன், ஸ்டேஜ்ல வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. டூயிங் த மைமெசிஸ், டேக்கிங் பார்ட் இன் த ஆக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் இன் இட். அப்போ சிம்பிளி புட் அவர் திருப்பி வந்து சம்மரைஸ் பண்றாரு. தேர் ஆர் 3 ways. ஆர்ட் வந்து 3 இருக்கு: மேட்டர், சப்ஜெக்ட், மெத்தட். அப்போ இதுல வந்து சில இது சொல்றாரு. சில இதுல வந்து யார் யார் ஒத்து போறான்னு பார்ப்போம். இன் ஒன் சென்ஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட், நீங்க சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா சாஃபக்கல்ஸும் ஹோமரும் ஒண்ணுதான். ஏன்? ஏன்னா சாஃபக்கல்ஸ் வந்து ஒரு ட்ரெஜிடியன், டிராமா போடுறவர். ஹோமர் எபிக் எழுதுறவர். ஆனா 2 பேருமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், ஏன்னா அவங்க வந்து டீல் பண்றது சீரியஸ் பீப்புள், அது ஸ்பௌடேயு. அதனால அந்த அப்படி பாக்குறப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு. ஆனா மெத்தட்னு பாக்குறப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃபக்கல்ஸும் அரிஸ்டோஃபான்ஸும் ஒண்ணு. ஏன்னா சாஃபக்கல்ஸும் அரிஸ்டோஃபான்ஸும் டிராமா போடுறாங்க. சாஃபக்கல்ஸ் டிராஜடி, அரிஸ்டோஃபான்ஸ் காமெடி. இருந்தாலும் அவங்களோட மெத்தட் ஒண்ணு, ஏன்னா டிராமா. சரியா? அப்ப டிராமா அப்படிங்கிறது வந்து சம்திங் தட் டீல்ஸ் வித் மென் ஆக்டிங் ஆர் டூயிங். அந்த காலத்துல மென், இப்ப எல்லாருமே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் கன்சர்னிங் காமெடி இன் அரிஸ்டாட்டில்ஸ் பொய்டிக்ஸ். அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ்ல வந்து எது வந்து காமெடி பத்தி தப்பான ஸ்டேட்மெண்ட்? இட் இஸ் a mimesis of inferior persons. It deals with what is funny, an aspect of ugliness. C, a funny thing is a clumsy mistake. D, the comic mask is repulsive or painful. So இதுல எது வந்து காமெடி பத்தி தப்பா இருக்கு?
அப்கோர்ஸ் நீங்க ஆப்ஷன் ஏக்கு போக மாட்டீங்க, ஏன்னா இப்பதான் பார்த்தோம். இட் இஸ் a mimesis of inferior persons. Definitely it should deal with something funny and aspect of clumsiness. அப்ப எது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி ஆப்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். எஸ், டி, த காமிக் மாஸ்க். அது வந்து ரிப்பல்சிவ் அண்ட் பெயின்ஃபுல் கிடையாது. அப்போ காமிக் மாஸ்க் யார் வச்சிருப்பா? தாலியா, மியூஸ். அப்போ காமெடி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மைமசிஸ் ஆஃப் இன்ஃபீரியர் பர்சன்ஸ். ஓகேவா? ஆனா இன்ஃபீரியர் அப்படிங்கறதுனால வந்து விக்கெட்னஸ் அர்த்தம் கிடையாது, கெட்டதுன்னு கிடையாது. அப்புறம் இட் இஸ் ஃபன்னி, சம்திங் வித் அ கிளம்சி மிஸ்டேக், அதை பத்தி பேசுறது. காமிக் மாஸ்க் வந்து பாக்குறதுக்கு அக்லியா இருக்கும், கிராட்டஸ்க், அருவருப்பா இருக்கும். ஆனா ரிப்பல்சிவ் அண்ட் பெயின்ஃபுல் கிடையாது. நெக்ஸ்ட், அப்போ எபிக்குக்கும் ட்ராஜடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்போ ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எபிக் இட் வெண்ட் அலாங் வித் ட்ராஜடி. எப்போ? ஏன்னா எபிக் எதை டீல் பண்ணுது? இட் இஸ் அ மைமசிஸ் ஆஃப் சீரியஸ் பர்சன்ஸ் இன் வேர்ட்ஸ். எபிக்குக்கும் ட்ராஜடிக்கும் இருக்கிற காமனாலிட்டி என்ன? ரெண்டுமே வந்து ஸ்பௌடேயு, பீப்புள், ஒரு சீரியஸான பீப்புள், அவங்க மாரலி சீரியஸ், அதை வந்து பண்ணுது. ஆனா எப்ப டிஃபர் ஆகுதுன்னா நரேட்டிவ். எபிக் வந்து நரேட்டிவ், ட்ராஜிக் வந்து ஒரு டிராமாட்டிக் ஆக்ஷன், அவங்க டிஃபர் ஆகுது. மூணாவது லென்த் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ட்ராஜடி வந்து ஒரு சிங்கிள் டே லைட்ல போடணும், எபிக் வந்து ஃபிக்ஸ்டு லிமிட் அண்ட் டைம் கிடையாது. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது. சரியா? எபிக்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் இன் எக்ஸாமீட்டரா இருக்கு. I'll go to the next one. For Aristotle, what deals with the particulars? Epic, tragedy, poetry, history. எது வந்து பர்டிகுலர் விஷயத்தை டீல் பண்ணுது? எபிக், tragedy, poetry, history. இதுல எது odd one out அப்படின்னு கண்டுபிடிங்க. So we are about to finish the class. இன்னொரு 5 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஓகே? So D, history. ஹிஸ்டரி தான் வந்து பர்டிகுலர், மத்த எல்லாமே வந்து முக்கியமா போயட்ரி ஒரு யூனிவர்சல்னு சொல்றாரு. சரியா? நெக்ஸ்ட், for Aristotle, in a complex plot, அப்போ ஒரு சிம்பிள் பிளாட், காம்ப்ளெக்ஸ் பிளாட்னு பிளாட்டை ரெண்டா பிரிக்கிறார். காம்ப்ளெக்ஸ் பிளாட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன? சோ உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க ரைட் கோட சூஸ் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, காம்ப்ளெக்ஸ் பிளாட்ல the action is continuous. B, the action is not continuous. அதாவது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, the change occurs with anagnorisis or peripetia or both. 4, the change occurs without anagnorisis or peripetia. இந்த 4ல எந்த காம்பினேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாட்டை கரெக்டா டிஃபைன் பண்ணுது? 1 and 4 are correct, 2 and 4 are correct, 1 and 3 are correct, 2 and 3 are correct. So உங்களுக்கு ஆன்சர் what happened? ஒரே நிமிஷம். I hope is it visible now? Yes, sir. Okay then. Something happened. Okay. So answer C, 1 and 3 are correct. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளாட்ல ஆக்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும், சேஞ்ச் அக்கர்ஸ், அதாவது அந்த ஒரு ஹீரோவோட சேஞ்ச் வந்து வித் அனக்னாரிசிஸ், ரெகக்னிஷன் அண்ட் பெரிபிட்டியா, ரிவர்சல் ஆர் போத், ரெண்டுமே வரும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் பிளாட். அப்ப அரிஸ்டாட்டில் வந்து பிளாட் வந்து ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு வந்து சிம்பிள் பிளாட். அப்ப சிம்பிள் பிளாட் என்னவா இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா the change in fortune occurs without peripetia or recognition. Recognition அங்க anagnorisis, அங்க வந்து அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது சிம்பிள் பிளாட். காம்ப்ளெக்ஸ் பிளாட்ல வந்து ஆக்ஷன் கண்டினியூஸா இருக்கணும், ஆனா கண்டிப்பா அந்த சேஞ்ச் வரதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், வித் ரெகக்னிஷன் ஆர் பெரிபிட்டியா ஆர் போத். சரியா? இது இருந்தாதான் கரெக்டா இருக்கும். So these things must come from the structure of the plot itself. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரணும், நம்மள வரிஞ்சு கட்டிட்டு எழுதக்கூடாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அப்போ சிம்பிள் பிளாட் அப்படிங்கிறது வந்து something that comes merely after something, ஒண்ணுத்துக்கு அப்புறம் இன்னொன்னு வருது அப்படின்னா அது சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா ரீசன் சொல்லணும், பிகாஸ் ஆஃப் வாட் ஹஸ் கான் பிஃபோர், எதனால இது வருது, அப்படி ரீசன் சொன்னா அது காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட், ஆஃப் த பிளாட்ஸ் which one for Aristotle is the worst? எது வந்து worst plot? நான் லீனியர் பிளாட், சிம்பிள் பிளாட், காம்ப்ளெக்ஸ் பிளாட், எபிசோடிக் பிளாட். சோ எது வந்து worst அப்படின்னு அவர் சொல்றாரு. We'll go to the answer. நான் அப்படியே உங்களுக்கு இதை டீச் பண்ணிடுறேன். சரியா? ஒரு கொஸ்டின் ஃபார்மல் டீச் பண்ணேன், ஏன்னா பாலிடெக்னிக் தான் முடிச்சேன், அப்படியே இதை உங்களுக்கு முடிச்சிடலாம். எஸ், குட். ஸோ
எபிசோடிக் பிளாட் தான் வந்து ஒஸ்ட். அப்ப அவர் என்ன சொல்றாரு, சிம்பிள் பிளாட்டுக்கு வந்து ஒரு டைப் இருக்கு, எபிசோடிக். அப்ப எபிசோட் அப்படிங்கிறது இட்ஸ் a டைப் ஆஃப் சிம்பிள் பிளாட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு அப்புறம் ஒரு எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த எபிசோடுக்கு அப்புறம் ஏன் இந்த எபிசோடு வருதுன்னு சொல்லிட்டு ரீசன் இருக்காது, அப்படியே எபிசோட அடுக்க வேண்டியது. அதனால என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி பிளாட் வந்து ஒஸ்ட் பிளாட் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஆஃப் த 4 டைப்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன், அதாவது உங்களுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் பிளாட்ல வந்து ரெகக்னிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்ச் வரணும். ரெகக்னிஷன், அனக்னாரிசிஸ். அப்போ ரெகக்னிஷன் வந்து 4 வகையா வரலாங்கிறாரு. அதுல எது பெஸ்ட்னு சொல்றாரு. A, the one that works through signs and tokens. B, the one that is made up by the poet. C, the one that comes about from the event themselves. D, the one that is drawn from inference. அப்போ இதுல எது வந்து பெஸ்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவரு நினைச்சிருப்பாரு. We'll go to the answer. C தான். இல்ல ஈவென்ட்ல இருந்தே வரணும், ஏன்னா அதான் அந்த டெஃபினேஷன்லயும் சொல்லியிருந்தாரு, அவரே அதான் சொல்லியிருந்தாரு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா ரெகக்னிஷன், the one that works through signs. ஆன்சர் வந்து the one that comes about from the events themselves. அதுவே நேச்சுரலா வரணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா through signs and tokens. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெகக்னிஷன் படத்துல வந்து சின்ன வயசுல வந்து 2 பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க, இல்ல அம்மா விட்டு அப்பா இல்ல குழந்தைங்க பிரிஞ்சு போயிடும், இல்ல இந்த குடும்ப சாங்கு, இல்லைன்னா ஒரு தழும்பு இருக்கும், மச்சம் இருக்கும், இல்ல ஏதாட்டும் ஒரு தாயத்தை போட்டிருப்பாங்க, இது மூலமா கண்டுபிடிக்கிறது. the one that works through signs and tokens. ஒரு ஆம்லெட், ஐ மீன் கையில கட்டுறது தாயத்து, இல்ல மோல், மச்சம், இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு டைப். அதுக்கு அடுத்தது the one that is made up by the poet. இவரா உருவாக்கி இருப்பாரு. சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏன்டா இந்த இடத்துல இந்த டைலாக் வருதா, எப்படி இதை ரிவீல் பண்றதுன்னு தெரியல, அதனால டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் பேச வைப்பாரு தனக்கு பதிலா. இந்த வீரம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம அஜித் வந்து நல்லவர்னு சொல்லணும், டைரக்டருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, உடனே வில்லனே சொல்லுவாரு. வில்லன் வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு தமனோட ஃபேமிலியை கொலை பண்ண வருவாரு. உடனே அஜித் அங்கேயும் போயிட்டு எல்லாரும் காப்பாத்திடுவாரு. இப்ப அஜித் நல்லவர்னு சொல்லணும். அப்ப யார சொல்றது அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னா நமக்கு வில்லன் இருக்கான். வில்லன் சொல்லுவான், என்னடா நான் எல்லா இடத்துலயும் வரேன், நீ எல்லா இடத்துலயும் வர்ற அப்படின்னு. உடனே நாசருக்கு வந்து பா நீ மகான்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஏதோ டைரக்டரே பேசுற மாதிரி இருக்கும். the one that is made up by the poet. நேச்சுரலா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலா வரும், அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் பேசுறப்ப ஓட்டு கேட்டுரும் நடக்கும். அடுத்தது the one that is drawn from inference. நம்ம கண்டுபிடிக்கணும், ஐ மீன் அந்த கேரக்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, க்ளூஸ் வச்சு இது கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சோ இதுல பெஸ்ட் வந்து இது. நெக்ஸ்ட், சோ இதே மாதிரி வந்து பெரிபீட்டியா அனக்னாரிசிஸ் வந்ததுல, ஏன்னா பெரிபீட்டியா அனக்னாரிசிஸ் வந்து 2 எலிமெண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிளாட். இன்னொரு 3rd எலிமெண்ட் வந்து பேத்தாஸ். என்ன பேத்தாஸ்னா என்ன? பேத்தாஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்ட், a murderous or cruel transaction. ஏன்னா ஒவ்வொரு ட்ராஜடிலையும் ஒரு முக்கியமான ஆக்ஷன் நடக்கும், அந்த கொலை பண்ணது ஏதாட்டும் ஒரு இது, such as killings, real, taken as real, ஏன்னா உண்மையா கொலை பண்ணப்படல அப்படி காமிப்பாங்க, இல்ல atrocious pain. இப்போ இவன் ஈடிபஸ் பாத்தீங்கன்னா அவன் கண்ணை குத்திக்கிறது, இல்ல உங்களுக்கு வந்து அவங்க ஜொக்காஸ்ட வந்து தூக்கு போட்டு சாகுறது, இதெல்லாம் பேத்தாஸ். இதே மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா இருக்கணும் ட்ராஜடில. நெக்ஸ்ட், அப்போ இதான் அவரு கன்க்ளூட் பண்றாரு. அப்போ ஒரு வெல் பிளாட், ஐ மீன் வெல் மேட் டிராஜிக் பிளாட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ ஆர்டிஸ்டிக்லி மேட் டிராஜிக் பிளாட் ரியலி மஸ்ட் பி சிங்கிள். ஆக்ஷன் வந்து சிங்கிளா இருக்கணும், டபுளா இருக்கக்கூடாது. அது என்ன சிங்கிள்? சிங்கிள்னு சொன்னா we'll discuss, don't worry. so single, not double as some claim. என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் must not be from bad fortune to good fortune. பேட்ல இருந்து குட் ஃபார்ச்சூனுக்கு மாறக்கூடாது. எப்பவுமே இங்க இருந்து கெட்டதுல இருந்து மாறுது, ஏன்னா ரிவர்சல் தான் உங்களுக்கு பாசிபிள், த அதர் வே ரவுண்ட். அப்பதான் சோகம் வரும் ட்ராஜடில. ஃப்ரம் குட் ஃபார்ச்சூன் டு பேட் அப்படிதான் இருக்கணும். அப்புறம் அந்த சேஞ்ச் வந்து பிகாஸ் ஆஃப் டிப்ரைவிட்டி, அவன் கெட்டவனுக்கு அது நடக்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே, நல்லவனுக்கு வந்து கெட்டது நடக்கணும், ரைட்டா? அப்போ அவன் பேசிக்கலா டிப்ரைவிட்டியா இருக்கக்கூடாது, அவன் பேசிக்கலா ஸ்பாண்டேயோ நல்லவனா இருக்கணும். ஆனா இது ட்ராஜடி எப்படி நடக்கும்? பிகாஸ் ஆஃப் a சீரியஸ் மிஸ்டேக் அவன் பண்ணதுனால நடந்திருக்கணும். சோ இப்படி வந்தா அது வந்து the finest tragedy comes out of precisely this structure. இப்படிதான் வர முடியும். ஆனா சில இடத்துல, ஃபார் இன்ஸ்டன்ஸ் டபுள் ஸ்கீம். அதனால டபுள் ஸ்கீம், அதாவது உங்களுக்கு சிங்கிள் ஸ்கீம்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லவன் இருப்பான், அவன் கெட்டவனா, ஐ மீன் ஏதோ தப்பு பண்ணிடுறான், அவனுக்கு கெட்டது நடக்குது. இது வந்து சிங்கிள் பிளாட், ஐ மீன் பிளாட் மஸ்ட் பி சிங்கிள் ஆக்ஷன். ஆனா டபுள் அப்படிங்கிறது வேற. டபுள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
நல்லவன் வந்து கடைசியில வந்து நல்லது நடக்கும், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கும். இதான் நம்ம ஊர் படம், எல்லாத்துலயும் இதான் ஓடுது. அப்போ the one with a double scheme. அப்போ இவரு என்ன சொல்றாருன்னா, இது ஃபர்ஸ்ட் ட்ராஜடியே இல்லங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, the pleasure that comes from this kind is not the pleasure peculiar to tragedy. It belongs rather to comedy. ஏன்னா காமெடியில தான் முற்றும் சுபம் அப்படின்னு போடுவாங்க. கெட்டவனுக்கு கெட்டவன் நடக்கும், நல்லவனுக்கு நல்லது நடக்கும். அது காமெடி அப்படிங்கிறாரு. அப்ப இந்த டபுள் ஸ்கீம் வந்து காமெடி, சிங்கிள் ஸ்கீம் வந்து ட்ராஜடி. அப்போ கடைசியா என்ன சொல்றாருன்னா, 4 possible variations of the tragic nexus. அப்ப ட்ராஜடி வந்து 4 ஆக்ஷன் நடக்கலாம். நம்பர் 1, the tragic action. அது வந்து தெரிஞ்சே பண்ணலாம். பிராக்சிஸ் வந்து done with full knowledge and understanding. ஒருத்தர் தெரிஞ்சே கொலை பண்ணுவாங்க. இப்போ யூரிபிடிஸ் அவரோட ஒர்க்ல பாத்தீங்கன்னா, மெடியா வந்து தன்னோட குழந்தைங்களை தெரிஞ்சே கொலை பண்றான். அடுத்தது தெரிஞ்சே வந்து நீங்க பண்ண மாட்டீங்க அந்த ஆக்ஷனை, knowingly to refrain from doing the action. உங்களுக்கு தெரியும் தப்புன்னு, ஆனா அந்த செயல் அதனால பண்ணல நீங்க. நெக்ஸ்ட், இது மூணாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்னன்னா, அந்த இதை பண்ணிடுவோம், டு ஆக்ட் பட் டு டூ த ஃப்ரைட்ஃபுல் டீட் unwittingly and then to realize after. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனை பண்ணிடுவோம், தெரியாம பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணிடுவோம், ஐயோ தப்பு பண்ணிட்டுமே. என்ன இப்ப சாஃபோகல்ஸோட ஈடிபஸ், அப்பன்னு தெரியாது கொலை பண்ணிடுவான், அம்மானு தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப இந்த ஆக்ஷன்ல வந்து இங்க நடக்குது. அப்புறம் நாலாவது வந்து டு intend in ignorance to do something murderous. சோ தெரியாம போயிட்டு ஏதோ ஒரு செயலை பண்ண பாக்குறோம், கடைசி நேரத்துல வந்து டு ரியலைஸ் வாட் இஸ் இன்வால்வ்ட் பிஃபோர் கமிட்டிங் த டீட். இங்க வந்து தெரிஞ்சு அதை பண்ணாம விட்டுடுறோம். சரியா? அப்ப தேர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியாம பண்ணிடுறோம், அப்புறம் செஞ்ச தப்புக்காக மன்னிக்கிறோம், வருத்தப்படுறோம். இங்க வந்து தெரியாம பண்ண போறோம், கடைசி நேரத்துல வந்து அது தெரிய வந்து நிறுத்திடுறோம், அது வந்து டி. சரியா? இதான் வந்து 4 வகையான டிராஜிக் ஆக்ஷன். அப்போ அரிஸ்டாட்டில் கேக்குறாரு, ஆஃப் த 4 possible variations of the tragic nexus, எது வந்து பெஸ்ட்? டு டூ த டீட் knowingly, தெரிஞ்சே பண்றதா? டு intend the deed and not to carry it through, ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா பண்ணாம விடுறதா? நெக்ஸ்ட், டு டூ த டீட் இன் ignorance, தெரியாம பண்ணிட்டு பட் டு ரியலைஸ் வாட் வாஸ் இன்வால்வ்ட் when the deed has been done, பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதா? நாலாவது, டு intend the deed in ignorance, தெரியாம அதை பண்ண போய் கடைசியில டு ரியலைஸ் வாட் இஸ் இன்வால்வ்ட் பிஃபோர் கமிட்டிங் த டீட், அதை பண்ணாம விடுறதா? அப்ப இது எது வந்து நீங்க பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோ அவரும் அதான் பெஸ்ட் நினைக்கிறாரு. So one more question, we'll finish off. So yes, we'll go to the answer D. கடைசி இதுதான் ஒரு பெஸ்ட் நினைக்கிறாரு. நம்ம நினைச்ச என்ன பிரயோஜனம்? அவர் என்ன நினைக்கிறாரு அரிஸ்டாட்டில், கடைசி இது, அதாவது டு intend the deed in ignorance, தெரியாம பண்ண போறீங்க, கடைசி நேரத்துல தெரிஞ்சு அதை பண்ணாம விடுறீங்க, இதான் ஒரு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறாரு ட்ராஜடியில. சரியா? So we have assessment. கிளாஸ் முடிச்சிடலாம். அசஸ்மெண்ட் ஆஃப் த 4 வேரியேஷன்ஸ். இந்த 4 வேரியேஷன்ஸ்ல அவர் என்ன சொன்னா, வீக்கஸ்ட் எது தெரியுமா? ரெண்டாவது, knowingly to intend the deed and not to carry it through, தெரிஞ்சே ஒரு இதை வந்து பண்ண போய் ஆனா பண்ணாம விடுறது, அதுதான் வீக்கஸ்ட் பிளாட். ஏன்னா அது வந்து எந்த பேத்தாஸும் இருக்காது, மக்கள் ட்ராஜியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்ப இதே மாதிரி ஜெனரலா பொதுவா பிளாட் எழுதுறது இல்ல. தட்ஸ் வை nobody makes his plot that way, அப்படி பண்றது இல்ல. சோ எக்ஸாம்பிள், ஆன்டிகனில பாத்தீங்கன்னா ஹேமன் கிரியானை த்ரெட்டன் பண்றான் ஆனா பண்ண மாட்டேங்கிறான், கொலை பண்ண மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் வீக்கஸ்ட், அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ, டு டூ த டீட் knowingly, தெரிஞ்சே ஒரு இதை பண்றது, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குங்கிறார். இது ரெண்டாவது வீக்கஸ்ட் பிளாட், வேரியேஷன். அப்புறம் பெட்டர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, இஸ் வேர் த டீட் இஸ் டன் இன் ignorance, இடிபஸ், தெரியாம பண்ணிடுறது, அப்புறமா ரியலைசிங் வாட் வாஸ் இன்வால்வ்ட் when the deed has been done. இது வந்து ரெகக்னிஷன், அந்த எஃபெக்ட் வரும். பெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து கடைசி இது, அதாவது தெரியாம ஒரு இதை பண்ண போய் கடைசியில வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்துறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா மெரோப், அவங்க வந்து கடைசியில தன்னோட சன்னை வந்து கொல்லாம விடுறாங்க ரெகனைஸ் பண்ணதுக்கு அப்புறம். சரியா? சோ லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ஃபார் I.A. Richards, in a metaphor, the metaphoric word which qualifies the subject is called. ஒரு மெட்டாஃபர்ல ஒரு 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இதை இன்னொரு இதோட கம்பேர் பண்றீங்க, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து இன்னொரு இதோட கம்பேர் பண்றீங்க. அப்போ அந்த மெட்டாஃபரிக் வேர்டை வந்து என்னன்னு சொல்றாங்க? டெனார், வெஹிக்கிள், சூடோ, இமோட்டிவ். We'll go to the answer. அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, she is a rose அப்படின்னு சொன்னா, she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரோஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
the metaphoric word அதை வச்சுதான் நீங்க இந்த சப்ஜெக்ட குவாலிஃபை பண்றீங்க. அப்ப இந்த ரோஸ் அப்படிங்கிறது டெனாரா வியக்கலா? ஐயோ, 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேனா? ஓகே, ஏவா பியா? we'll go to the answer. பி, வியக்கல். ஏன்னா அது மூலமா தான் நம்ம வந்து அந்த பெண்ணை வந்து குவாலிஃபை பண்றோம். டெனார் கிடையாது. டெனார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட். நீங்க எதை கம்பேர் பண்ண போறீங்க? அப்புறம் ஐஏ ரிச்சர்ட்ஸ் ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அவர் என்ன சொல்றாரு? போயட்ரி நம்ம பண்றதெல்லாம் we make pseudo statement. சயின்டிஸ்ட் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ். நம்ம பண்றது வந்து சூடோ ஸ்டேட்மெண்ட். நம்ம எமோஷனை கன்வே பண்றதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோம். நெக்ஸ்ட், ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து 2 uses ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு எஸ்ஸே இருக்கு. தன்னோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம்ல இருக்கு அந்த எஸ்ஸே. 2, ஒன்னு வந்து சயின்டிபிக் லாங்குவேஜ், சயின்டிபிக் யூஸ். சயின்டிபிக்னா ரெஃபரன்ஷியல், ஒரு இதை ரெஃபர் பண்றது. இன்னொன்னு வந்து எமோட்டிவ், போயட்ரியில எமோஷனை கன்வே பண்றது. ஓகேவா? சோ எஸ், இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். சோ இதான் டெனார் அண்ட் வியக்கிள். சோ டெனார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இன் கம்பேரிசன். எதை வந்து நீங்க கம்பேர் பண்ண போறீங்க? வியக்கிள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து கூட கம்பேர் பண்றது. the metaphoric word which qualifies the subject. இப்ப ராபர்ட் பர்ன்ஸ்ல மை லவ் இஸ் லைக் a red rose சொல்றோம். இந்த இடத்துல எது வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லவ், அதுதான் சப்ஜெக்ட் இன் கம்பேரிசன். அது வந்து டெனார்ங்கிறது அந்த லவ். வியக்கிள் அப்படிங்கிறது எது மூலமா அப்படின்னா the metaphoric word. அது என்னன்னா ரோஸ் மூலமா லவ் வந்து குவாலிஃபை பண்றோம். அதனால ரோஸ் வந்து வியக்கிள்.